மாற்றம் விக் பொருத்துதல் அழகு நிலையம் திறப்பு விழா. வீக்கேர் தலை அலங்காரம் மற்றும் முடி உதிர்தல் வழுக்கை தலைக்கான தீர்வு காணும் வீக்கேர் குழுமத்தின் தலைமுடி விக் பொருத்தும் மற்றொரு நிறுவனம் சிட்னி ஸ்ட்ராண்ட்ஸ் ஆகும். இதன் துவக்க விழாவில் வீக்கேர் நிறுவன தலைவரும் நிர்வாக இயக்குநருமான கரோலின் பிரபா ரெட்டி, தலைமை செயல் அதிகாரி முகுந்தன் சத்ய நாராயணன் மற்றும் நிறுவன நிர்வாகிகள் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தனர். சிட்னி ஸ்ட்ராண்ட்ஸின் புதிய பிராண்ட் வெளியீட்டை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். சென்னை தீநகர் தெற்கு போக் சாலையில் துவக்கப்பட்டுள்ள இதுவே முதல் கிளையாகும். எல்லாருக்கும் வீக்கேர் பத்தி தெரியும். வீக்கேர் 58 கிளினிக்ஸ் தமிழ்நாடு, ஏபிடிஜி அண்ட் கர்நாடகா எல்லா இடத்துலயும் இருக்கு. இன்னும் மற்ற இடத்துலயும் நிறைய பிரான்ச்சஸ் வரப்போகுது. பட் வீக்கேர் பொறுத்த வரைக்கும் ஹேர் அண்ட் ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். மெயினா ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ ஹேர்ல ஸ்கேல்ப்ல எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதுக்கு வீக்கேர்ல சொல்யூஷன்ஸ் உண்டு. ஆனா 85% பீப்புளுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடிஞ்ச எங்களால 15% ஒரு செக்மெண்ட் இருக்கு. அது என்னன்னா, டோனர் பார்ட் கூட அவங்களுக்கு இருக்காது. அப்ப என்ன பண்ண, டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியாது. அப்ப அவங்களுக்கு காஸ்மெட்டிக் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஆனா அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்பொழுது எந்த அளவுக்கு இப்போ அந்த பேச்சஸ் வச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஈவன் நாங்கெல்லாம் டிராவல் பண்ணும்போது நிறைய பேர் பாப்பா வச்சிருக்காங்க, இவங்க வைக்கல அப்படிங்கறது எங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனா அது எந்த அளவுக்கு ஒரு சக்சஸ் அப்படின்னா, வச்சிருக்கிறது தெரியாத அளவுக்கு வைக்கிறது தான் அதுல சக்சஸ். நம்ம ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் வச்சிருக்கோம், அப்படி காஸ்மெட்டிக் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. சோ அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த சிட்னி ஸ்ட்ராண்ட்ஸ் இந்த டிவிஷன் எதுக்குன்னா, அந்த மாதிரி பீப்புளுக்கு இப்போ ஹேர் இல்ல, அவங்களுக்கு டோனர் பார்ட் இல்ல அப்படின்னும் போது காஸ்மெட்டிக் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் தான் போகணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, அவங்களோட இமேஜ் 3D இமேஜா எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன மாதிரி ஹேர் வேணும் அப்படிங்கறது பார்த்து மோல்ட் பண்ணி, இப்போ சப்போஸ் ஒரு சில 20% கிரே ஹேர் கேட்பாங்க, 40% கிரே ஹேர் கேட்பாங்க, இல்ல எனக்கு சென்டர் மட்டும் கொடுக்குற மாதிரி கேட்பாங்க, இந்த மாதிரி திக்கா வேணும் இல்ல தின்னா வேணும், இந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கிறது தான் இந்த சிட்னி ஸ்ட்ராண்ட்ஸ். சிட்னி ஸ்ட்ராண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷன் இங்க ஆரம்பிச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் பிரான்ச். இதோட பிரான்ச்சஸ் தமிழ்நாடு இதே மாதிரி தான், எப்படி வீக்கேர் கிளினிக்ஸ் இருக்கோ அதே மாதிரி எல்லா இடத்துலயும் பிரான்ச்சஸும் வரப்போகுது. கூடிய சீக்கிரம் நிறைய பிரான்ச்சஸும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த ஒரு பேட்ச் பாத்தீங்கன்னா, அந்த பேட்ச் எப்படி தயாரிக்கிறாங்க, இல்ல எங்க இருந்து அதை நம்ம தருவிக்கிறோம், அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்கு, மிக மிக முக்கியமா இதுல வரக்கூடிய ஒரு வித்தியாசம் என்னன்னா, என்ன டென்சிட்டி இருக்குன்றது முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபீமேலோடைய பேட்ச் எடுத்துங்க, இந்த நடுவகுடு இருக்கும். இந்த நடுவகுடுன்றது ரொம்ப நேச்சுரலா இருக்கணும். அப்பதான் அது ஒரு நேச்சுரல் ஹேரா இல்ல ஒரு விக்கான்றத டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு வழிவகுக்கும். நான் பார்த்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல அந்த இடத்த பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிராடா இருக்கும், அந்த வகுடு பிராடா இருக்கும். அதை வச்சு ஈஸியா அது ஒரு ஆர்டிஃபிஷியல் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் அந்த வகையில நாங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருந்திருக்கோம். அந்த வகுடுன்றதும் ஒரு நார்மல் ஹேர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதுல. ரெண்டாவது, அந்த ஹேரோடைய டென்சிட்டி, எவ்வளவு அடர்த்தியா அந்த முடி இருக்குன்றது அந்த விக்கோடைய ஒரு கேரக்டரிஸ்டிக். அந்த வகையிலையும் நாங்க மேக்சிமம் டென்சிட்டி தான் இதுல ப்ரொவைட் பண்றோம். இப்ப பிரைஸ் வைஸா பார்த்தா கூட நாங்க இவ்வளவுக்கு தரோம் அவ்வளவுக்கு தரோம்னுவாங்க. பட் கண்டிப்பா ஒரு யூசர் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், அது எவ்வளவு நேச்சுரலா இருக்கு, அந்த ஹேர் டென்சிட்டி எவ்வளவு நல்லா இருக்குன்றது. மூணாவது, அதோட யூஸ். அது என்னைக்கு பார்த்தா இப்படி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கணும், இப்படி ப்ரிகாஷனா இருக்கணும்னு பார்த்தா பப்ளிக்கு ஒரு பீரியட்ல ஒரு இது வந்துடும், என்ன இது இப்படி போய் யூஸ் பண்ணணுமேன்ட்டு ரொம்ப சீக்கிரம் ரிமூவ் பண்ணி போட்டுருவாங்க. இப்போ நான் பேசின வரைக்கும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் 3 monthsல ரிமூவ் பண்ணி போட்டோம், 4 monthsல ரிமூவ் பண்ணி போட்டுட்டோம், அது மேனேஜ் பண்றது கஷ்டமா இருக்கு, இச்சிங் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதுல உள்ள அதை ஃபிட் பண்றதுக்கு யூஸ் பண்ற டேப் வரைக்கும் ஒரு குவாலிட்டி ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த டேப் டெர்மா ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், எந்த விதமான ஒரு இச்சிங்கோ இரிட்டேஷனோ கொடுக்கக்கூடாது. அதுல அந்த லேஸ்ன்னு சொல்லுவாங்க பேஸ், அதுல போதிய ஏரேஷன் இருக்கணும், இல்லைன்னா கண்டிப்பா அரிப்பு வரும், டேண்ட்ரஃப் கிரியேட் ஆகலாம். ஸோ இது எல்லாத்துலயுமே எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம தி பெஸ்ட்டை தான் நாங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இன்னும் இந்த இண்டஸ்ட்ரியில என்ன வளர்ச்சிகள் வருதோ அது கண்டிப்பா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்னைக்குமே வீக்கேர்ன்றது எப்போதும் போல மீதி பேரை விட டிஃபரன்ஷியேட் ஆகி தனியா தான் இருக்கும். ஏன்னா வீக்கேர்ல ட்ரீட்மெண்ட்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஹேர் ஃபால் அரெஸ்ட் பண்றது, ஹேரை காப்பாத்துற ட்ரீட்மெண்ட்ல இருந்துகிட்டு இது கொடுக்கும்போது இதுலயும் அதே ஒரு டெஃபினட்டா அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்.
முடி வீணாகாம ஸ்கேல்ப் வீணாகாம அந்த மாதிரி பேச்சஸ் வைக்கிறதுல தான் நாங்கள் வந்து ஸ்பெஷாலிட்டி. ஸோ மற்றவங்களை கம்பேர் பண்ணும்பொழுது என் முடிக்கும் எந்த டேமேஜும் இருக்காது, ஸ்கேல்ப்புக்கும் எந்த டேமேஜும் இல்லாமல் ரியல் ஹியூமன் ஹேர் அதே மாதிரி ஏரேஷன் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பேச்சஸ் தான் நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ.